தகப்பனுக்கு எப்பவுமே கடைசி புள்ளன்னு தான் சொல்லுவாங்க. உனக்கு என்ன குடுப்பன இல்லடா. எனக்கு எப்பவுமே என் மூத்த பையன் தான். எனக்கு எப்பவுமே எல்லாமே இவன் தான்டா. அமைதியா இருங்க. அண்ணன் தூங்கிட்டு இருக்கான்ல, சத்தம் போடாம போங்க போங்க. அப்பா நீ தூங்குப்பா, நீ தூங்குப்பா. என்னப்பா நீங்க போய் கொடுங்கப்பா. தங்கச்சி கல்யாணத்துக்காக 5 நாளா ராப்பகலா உழைச்சிருக்கேன். மனசுல திமிர்ந்தாலும் உடம்பு கிடைச்சுதானப்பா போயிருக்கும். நீ தூங்கு. பரவாயில்லப்பா, தூக்கம் போயிருச்சுப்பா. எந்த புள்ள குடும்பத்தை கரையத்துவான்னு நினைச்சனோ அவனே குடும்பத்தை குழி தோண்டி புதைச்சிட்டான். நான் உன்னை என்னைக்குமே நம்பினதில்லை. ஆனா எனக்கு இப்ப நம்பிக்கை வந்திருக்கு. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ குடும்பத்தை பார்த்துப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நீங்க ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்பீங்கப்பா. கொள்ளு பேரம் பேத்தி எல்லாம் பாப்பீங்கப்பா. நீ ஏன் கண் கலங்குற? இல்லப்பா, சந்தோஷமா இருக்கையா? ஏன் கண் கலங்குற? ஏய் மாப்பிள பாண்டி, என்னடா பாண்டி சொல்றா? அழகு வந்திருக்குடா. என்ன வெளியில நின்னுகிட்டு உள்ள வாங்கப்பா. அதே நீங்க ரயில்வே தண்டவாளத்தை தாண்டா காலை வெட்டி விடும்னு சொல்றீங்களா மாமா, நாங்க எப்படி உள்ள வர்றது? சரி உள்ள வாங்க. வாசலுங்க. ஏன்டா வெளியில நின்னுட்டீங்க? வெத்தலை பாக்க வச்சு உங்களை கூப்பிடணுமா? வந்துட்டல மாமா. என்ன சலங்க? என்ன வீட்டு பக்கம்? எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. ஓஹோ. ரொம்ப சந்தோஷமா. என்ன பண்ற? பாக்குறல தள்ளு. இன்னைக்கு தாண்டா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்? உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டாருல. ஆமா, எனக்கு விசிறி எல்லாம் விட்டாரு அப்பா. அந்த புவனா பொண்ணு தாண்டா உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவளையும் எப்படியாவது உன்னை புரிஞ்சுக்க வச்சிரு. நல்ல பிள்ளையா இருக்கா. அவ தாண்டா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். சிவகாமி மனசுல இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு, மா எனக்காக இல்லைனாலும் உனக்காக அவதான் இந்த வீட்டு மருமக. எனக்காக வேணாண்டா. வேண்டாமா? உனக்காகத்தான். நீ முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது. அம்மா ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் புள்ளியோட கடமை. வா, ஒரு வேலை தேடிக்கப்பா. தேடிக்கிட்டு இருக்கேன் மாமா. வாங்கிக்கமா. நீங்க சேர்ந்து நில்லுங்கம்மா. இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருமா. கொஞ்சம் இரு. இந்தாம்மா. மாமா அங்கங்க காசு வச்சிருக்காரா? மாமா நமக்கும் கொடுப்பாரு போங்க. மாமா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன கிடையாது, காலைல விழுந்தா காசு கிடைக்குன்னுட்டு. நாங்க ஆளுக்கு 50 ரூபாய். வீணா செலவு பண்ணாதீங்க, உருப்படியா செலவு பண்ணுங்க. சரியா? மாமா கொடுத்த 50 ரூபாயில ஆளுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி மாமா பேர்ல விட்டுருவோம்டா. அது உங்க பள்ளிக்கூடத்துக்கே சவாரி அடிக்கட்டும் மாமா. கரெக்ட் தானே? என்ன பேச்சு பேசுறானுங்க குசுபுக்கார பசங்க. நீ சிவக பார்த்து அவங்க அண்ணன் பசங்கள என்ன பண்ணி எப்பறாத்தனால இவங்க கூட சும்மா பண்ண முடியாது. ஆப்போ குவார்டர் ஏற்பாடு பண்ணு. அண்ணே, நான் கேட்ட விஷயம் என்னன்னாச்சு? விசாரிச்சு வச்சுட்டேன் மாண்டி. இன்னும் 1 மாசத்துல மார்க்கெட்ல கடை காலி ஆகுது. அந்த கடை உனக்கு தான் சொல்லிட்டேன். கொஞ்சம் 1 மாசம் பொறுத்துக்க. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நன்றி சொன்ன பாண்டிக்கு நன்றி. நன்றி. உக்காருண்ணே. உட்கார சொன்னதுக்கு நன்றி. எப்பா நான் வரேண்ணே. என்ன மாப்பிள்ள மார்க்கெட்ல கடையா? டேய், தங்கச்சி கல்யாணத்துக்காக எவ்வளோ கடன்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் அடிக்க வேணாம். இப்படியே பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தா எப்படி? அதுக்கு தான் ஒரு கடை கேட்டேன். ரொம்ப நல்ல விஷயம் தான் மண்டி. ஆமாம், வாங்க. இன்னைக்கு மாட்டினா அந்த விசில். ஏறு ஏறல. ஏறு மாதிரியே வந்தீங்க. ஏன் நாங்கெல்லாம் இங்க நிக்கிறது உனக்கு நல்லா பிடிக்கல? நில்லுங்கப்பா. உங்க ஊரு, உங்க பூமி, உங்க சாதி சனம். அப்பா ஆடாதங்கிட்ட இருந்து தப்பிச்சோம்டா சாமி. இவ்வளவு இடம் கிடக்கும்போது அங்கே ஏன்டா நிக்கிறீங்க? உள்ள வாங்கடா. ஏய், நீ வாடா. எது நான் இறங்கி வருவா? மரியா வரேன்டா, வரேன்டா. இன்னைக்கு டிக்கெட் வாங்காம விட மாட்டேன்டா. டேய், நம்மலாம் சேர்ந்து விளையாட ரொம்ப நாள் ஆச்சுல. நம்மளாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு? சாபுத்திரி. சாபுத்திரி. ஏய், நீ அவுட். சாபுத்திரி. ஏய், நீ அவுட். நம்ம 2 பேரும். நீ என்ன லூசா? நீ வண்டி அங்க நிக்குது, நாங்க எங்க நிக்கிறோம்? விட்டா வயல்ல வேலை பார்க்குற எல்லாரும் டிக்கெட் எடுன்னு சொல்லுவ போல. உனக்கெல்லாம் எவன்டா கண்டக்டர் வேலை கொடுத்து விட்டணும்? மீச வேற பெருசா வச்சுக்கணும். வட மாப்பிள, இன்னைக்கு ஒரு கை பார்த்துலாம்டா அவனை. என்னடா மறுபடியும் ஏறிட்டீங்க? வாடா. அதான் வந்தல்லடா. அப்ப எங்களுக்கு மூடு இல்ல. இப்ப இறங்கி வாடா. மூடு இல்லையா? இந்த வரதரா மூடு, இந்த வரதரா மூடு.
ஒரு சின்ன பேட்டை விளையாடுற மாதிரியே விளையாடுறாங்களே, என்னதான் நினைக்கிறாங்க? சட்டக்கலை ரொம்ப நல்லா இருக்கு. எங்கடா எடுத்த? சிலுமெட்டி அப்படியா? மாப்பிள, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாய் நம்மள பார்த்து குலைச்சிட்டே இருந்ததுல்ல, அது இப்ப நம்மள சுத்தி சுத்தி வாலாட்டிட்டே இருக்கு. மறுபடியும் குலைச்சதுன்னு வச்சுக்கோ, கல் எடுத்து வாயில அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இது உனக்கு, இது எனக்கு. போயிடுவோம் பாரு. டேய், இப்ப எப்படிடா ஏறுவீங்க? நாங்க இறங்க வேண்டிய இடமே இதாண்டா. கொய்யா கொய்யாவா? ஆஹா, பஸ்ஸை கிளப்பிட்டாங்க. போனா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் தான் மூஞ்சில முடிக்க வேண்டாம்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு வந்த? என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க போனா? யார் சொல்லியும் நான் கேட்கல, நான் தான் என் கண்ணாலே பார்த்தேனே. இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி அம்மா அவன் கெட்டவன் கிடையாது. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் நினைச்சேன். அவன் செயலுக்கும் அவன் குணத்துக்கும் சம்பந்தம் இல்லம்மா. மருமகளா வர நீ அதை புரிஞ்சுக்கணும். சாரி, உன்னை புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிரு. எடுக்கையா, எல்லா பொம்பளைங்களும் இப்படிதான். ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணிட வேண்டியது, அதுக்கப்புறம் சாரிங்க தப்பு பண்ணிட்டேன்னு. கரெக்ட். பண்றதெல்லாம் தப்பு, எல்லாமே கரெக்ட் கரெக்ட்னு சொல்ற நீ. ஏய், இப்போ என்ன? அதான் சாரி கேட்டல்ல, அப்புறம் என்ன? சரி சரி சரி, கரெக்ட் பா. ஆமா, டிக்கெட் வாங்குறவங்க கரெக்டா சில்லறை வச்சுக்கணும். நோட்டை கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். உட்கார்ற மாமா. அவனை நம்மள பாத்துக்கலாம். பொறுக்கலையா? இன்னைக்கு என்ன கந்தரகோலம் பண்ண போறாங்களோ? மாப்பிள்ள பத்தறி அடிச்சு ஓடியாருவான்டா. சார்னு கூப்பிடுவான் பாரு. சார், என்ன உங்களுக்கு என்ன வேணும்? உன் வேலை வேணும். அப்ப நானு இறங்கி போ. ஏன் சார் என் கூட இப்படி பிரச்சனை பண்றீங்க? எங்க போகணும்? 4 இலங்க. இலங்கைக்கா? மாப்பிள, திடுது போன இலங்கைக்கு போறேன்னு சொல்லிட்டா துணிமணி ஒன்றும் எடுக்கல. ஆமாடா, நானும் ஒரே ட்ரெஸ்ஸோட வந்துட்டேன். ஏய், வண்டியை வீட்டுக்கு திருப்பு. என்னங்க அது? கவர்மெண்ட் பஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட், உங்க இஷ்டத்துக்கு விளையாடுறீங்களே. வண்டி அங்கெல்லாம் போகாதியா? போகணும். எப்படி போகும்? ஒண்ணு ஏரோப்ளேன்ல போகணும், இல்லைன்னா கப்பல் வழியா போகணும். தரைவழி மார்க்க இல்லையே. ஒரு பாலம் வழியா போ. ஒரு பாலமா? ஆமா, முதல் முறையா உசலம்பட்டியில இருந்து பல வழியா இலங்கைக்கு பஸ் ரூட் வரும். பஸ் ரூட். என்னைக்கு 10வது படிச்சு பெயிலா போய் கண்டக்டரா வந்தவங்கிட்ட தேசிய பிரச்சனையை கிளப்புனீங்களோ, இனிமே உங்ககிட்டையும் சரி தம்பி, உங்க ஊருக்காரங்கிட்டையும் வம்பளுக்க நான் தயாரா இல்ல. நாளையில இருந்து பஸ்ல நீங்க ஏறி வரும்போது நான் ராஜினாமா பண்ணிட்டேங்கிற நற்செய்தி உங்க காது குளிர கேட்கும். ரொம்ப ஹாப்பி. யோ, அவனை தூக்கி உள்ள விட வேண்டியதானயா? ஒன்றே சிலர் ஃபோன் பண்ணாரா? இது சர்வ செடி விளாண்டவனுக்கா? விளங்கிரும். சரி சரி, சார் வாங்க, நான் திருப்பி கூப்பிடுறேன். வை, நான் திருப்பி கூப்பிடுறேன். சார் வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? ஒன்றும் இல்லை, என் சின்ன பையன் விஷயமா. யார் அந்த நாக்கு ஜெயிலுக்கு போனானே அவனா? திரும்ப எதுவும் பிரச்சனை பண்ணிட்டானா? சரி, என்னன்னு சொல்லுங்க, என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறேன். என் பையன் பாண்டியும் உங்க பொண்ணு ஒருத்தர் விரும்புறாங்க. முறையா உங்ககிட்ட பொண்ணு கேட்கலாம். இங்க பாடுறா, கூத்தையும் கொடுமையும். ஜெயிலுக்கு போனவனுக்கு போலீஸ்கார விட்டு பொண்ணா? ரொம்ப தைரியம் தான் வாத்தியார. ஏன் வாத்தியார, எனக்கு இப்படி ஒரு பையன் இருந்து உமக்கு இப்படி ஒரு பொண்ணு இருந்து நான் பொண்ணு கிட்ட வந்தா கொடுப்பியா? அது சின்ன பசங்க ஆசைப்படும். வாத்தியார் புள்ளதான் மக்கா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாத்தியார மக்கா இருந்தா அப்படி வாயில வார்த்தை வரக்குள்ள எந்திரிச்சு போயா. போயா. யோ சுந்தரபாண்டி, என் மகளை நான் பாத்துக்கிருவேன், உன் மகனை பத்திரமா பாத்துக்க.